இங்க ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் டீம் பார்த்து எடுக்கலாம் சொல்லிட்டு ரூம்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அயன் மைக்ல கான்வென்ட் சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ண போறான். ஆனா அவனால ஓபன் பண்ண முடியாது. டோருக்கு பின்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய லேடர் இருக்கும். சோ இது யார் வச்சிருப்பான்னு பாத்தீங்கன்னா மைக்ல வந்து ஏற்கனவே ரேனி கூட சண்டை போட்டிருப்பான். சோ அந்த ஒரு கடுப்புனால பாத்தீங்கன்னா குடி போதையில அந்த லேடர் அது பின்னாடி வச்சுட்டு போயிருப்பான். அயன் அங்க இருக்க கிளாஸை கல்லால உடைச்சு தப்பிக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஆனா அந்த கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரத்துல உடைக்க முடியாது. கிளாஸ் உடைச்சதுக்கு அப்புறம் அந்த 2 பொண்ணுங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா அங்க யாருக்குமே கேட்காது. உள்ள டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா கூடிட்டு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஆப்ஷன் எதுவுமே அங்க இல்ல. அயன் துணிக்குள்ள ஒரு கல்லை வச்சு கட்டிட்டு அந்த லேடரை மூவ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆனா அவனால அதை அசைக்க முடியாது. டெம்பரேச்சர் ஷோ பண்றதுக்காண்டி அங்க ஒரு சென்சாரை வச்சிருக்காங்க. அதை வந்து ரேனி நான் உடைக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஜெனா வந்து ரேனி கிட்ட போய் அந்த டிவைஸ் நீ உடைக்காத, ஒருவேளை நீ அதை உடைச்சி டெம்பரேச்சர் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிட்டுனா நம்மளோட உயிர் காப்பாத்தான்னு சொல்றா. இப்போ அயனுக்கு வந்து ஒரு யோசனை தோணுது. அங்க இருக்க ஒரு பல்பை பார்த்துட்டு இதை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டானா இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம்னு சொல்றான். ஜெனாக்கு அயன் என்ன பண்ண போறான்னு ஒண்ணுமே புரியல. ஒரு உடன் ஸ்பூனை சுத்தி துணி கட்டி அதை தண்ணிக்குள்ள முக்கிய எடுத்துக்கிறான். டவல் அந்த ஹோல்டருக்குள்ள வச்ச உடனே கரண்ட் பாஸ் ஆகி ஷாக் அடிச்சு அயன் கீழே விழுந்துடுறான்.